பிரைஸ் தி லார்ட். 1 யோவான் 5:8. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்றால் ஒருபோதும் பாவம் செய்ய மாட்டார்கள் என்று அர்த்தமில்லை. தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும் போது தொடர்ந்து பாவத்திலே விழமாட்டார்கள். தேவனுக்கு அருவருப்பானதை செய்யாமல் மனம் திரும்பி நீதியாய் வாழ முயற்சிப்பார்கள். பிசாசின் தந்திரங்கள் தேவனின் பிள்ளைகளை ஒன்றும் செய்ய முடியாது. பிசாசானவன் சோதிக்கலாம், ஆனால் தேவன் அனுமதிக்காதவரை தீங்கு நெருங்க முடியாது. வேதத்தில் யோபு நீதிமானாகவும் தேவனுக்கு பயப்படுகிறவனாகவும் இருந்தார். பிசாசு யோபுவின் விசுவாசத்தை சோதிக்க தேவனிடம் அனுமதி கேட்டான். சோதிக்கப்பட்ட போது சொத்துக்களை இழந்து உடல் நோயால் துன்பப்பட்டு பல துன்பத்தால் வேதனைப்பட்டான். அந்த சூழ்நிலையிலும் யோபு தேவனை விட்டு விலகவில்லை, பாவத்திலே விழவில்லை. பிசாசால் யோபுவை முழுமையாக ஜெயிக்க முடியவில்லை. யோபுவின் கீழ்ப்படிதலாலும் விசுவாசத்தினாலும் மீண்டும் தேவன் அவரை நன்மைகளால் ஆசீர்வதித்தார். எனவே நாம் தேவனில் நிலைத்திருந்தால் அவர் நம்மை பாதுகாப்பார். ஜெபிப்போம். எங்கள் பரலோக தகப்பனே, இந்த வசனத்தின் மூலம் நாங்கள் உம்மினால் பிறந்த பிள்ளைகள் என்பதை நினைவுபடுத்தியதற்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பாவத்தில் நிலைத்திருக்காமல் பரிசுத்த வாழ்க்கையில் நடக்க கிருபை தாரும். பிசாசின் சோதனைகளில் இருந்து காத்தருளும். உமது பாதுகாப்பிலும் வார்த்தையிலும் தினமும் வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Be blessed in Jesus Christ.